Hi friends, welcome to Stella's Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் குல்ஃபி ஐஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நாம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சே கடையில வாங்குற அதே டேஸ்ட்லயே இந்த குல்ஃபி ஐஸை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஸ்டெல்லாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே நீங்க பார்க்கலாம். இனி இந்த குல்ஃபி ஐஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த குல்ஃபி ஐஸ் பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு பால் எடுத்துருக்கிறேன். இந்த பால் நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கணும். பால் பொங்கி வரும்போது ஓரத்தில் படிகிற ஆடைகள் எல்லாத்தையும் பாலோடு சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். நாம் காய்ச்சிட்டு இருக்கிற பால் கொஞ்சம் வத்த ஆரம்பிக்கும் போது இது கூட கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1/4 கப் அளவு பால் சேர்த்து இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணும். கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் மிக்ஸை காய்ச்சிட்டு இருக்கிற பாலோட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுடலாம். கஸ்டர்ட் மிக்ஸ் சேர்க்க ஆரம்பித்த உடனே பால் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் அதை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். 2லிருந்து 3 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து 1 கப் அளவு சர்க்கரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 லிட்டர் பால் எடுத்துருக்குறோம். இந்த பாலுக்கு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு குல்ஃபி மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10லிருந்து 12 பாதாம் பருப்பு, 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் பிஸ்தா, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த குல்ஃபி மிக்ஸை நம்ம காய்ச்சிட்ருக்கிற பாலோடு சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த நட்ஸ் பவுடர் ஆட் பண்ண உடனே நமக்கு பால் கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். இதை ஒரு 3 நிமிஷம் விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த குல்ஃபி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம கலந்து விட்டுட்டு இருக்கிற இந்த கரண்டியை திருப்பி வச்சு விரலால் ஒரு கோடு போடும்போது பால் ஓடாமல் அப்படி கோடு தெளிவாக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்கலாம். பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு குல்ஃபி மோல்டுக்கு மாற்றிக்கலாம். குல்ஃபி மோல்டு இல்லைன்னா நம்ம டீ கிளாஸ் கூட இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த குல்ஃபி மிக்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இனி இதை குல்ஃபி மோல்டுக்கு மாற்றிடலாம். நாம் எடுத்துருக்கிற 1 லிட்டர் பாலுக்கு 10லிருந்து 12 குல்ஃபி ஐஸ் கிடைக்கும். இனி இந்த மோல்டு எல்லாத்தையும் ஃபாயில் பேப்பர் அல்லது வீட்டில் இருக்கிற ஒரு கண்ணாடி கவர் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இது நகராமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுறலாம். அடுத்து ஒரு கத்தியால் மேலே ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதில் நம்ம ஐஸ்கிரீம் குச்சி வச்சு விட்டுடலாம். அப்போது நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து மீதி இருக்கிற மிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் ஊற்றி வைக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்து சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இனி நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த குல்ஃபி ஐஸ் எல்லாத்தையும் ஃப்ரீசரில் 8 மணி நேரம் அல்லது ஒரு நைட் ஃபுல்லாக வச்சு எடுக்கலாம். இப்போது 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளோட குல்ஃபி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த குல்ஃபி எல்லாத்தையும் அன்மோல்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த குல்ஃபி மோல்டை ஒரு 10 செகண்ட் அதில் வச்சு எடுக்கலாம். அப்போது நம்மளுக்கு குல்ஃபி மோல்டுலேருந்து ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். நாம் ரெடி பண்ண குல்ஃபி ஐஸ் எவ்வளோ க்ரீமியாக நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்களா? அடுத்து நம்ம கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கிற அந்த குல்ஃபியாவும் பார்க்கலாம். இதை அன்மோல்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு 10 செகண்ட் தண்ணியில் வச்சு எடுத்துட்டு ஒரு கத்தியை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி மெதுவாக எடுத்தோம்னா நம்மளோட கட் குல்ஃபியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணி கொடுத்தா குழந்தைங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டான குல்ஃபி ஐஸ்ன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குல்ஃபி மிக்ஸ் ரெடி பண்ணி இது மாதிரி 2 விதமான குல்ஃபி ஐஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டெல்லாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.